ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் வீட்டிலே ஃபேஸ் ஸ்க்ரப் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பொழுதும் சொல்கிறது போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபேஸ் ஸ்க்ரப் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் தான். நான் வந்து ஒரு ஃபுல் வாழைப்பழத்தை நான் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபேஸ்க்கு மட்டும் இந்த ஸ்க்ரப் கிடையாது. இது ஃபேஸ் அண்ட் பாடிக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஃபேஸ் அண்ட் பாடி ஸ்க்ரப்னு சொல்லலாம். இப்போ நான் இந்த பவுலில் என்ன செய்கிறேன்னா, இதை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து வீடியோக்காக நான் உங்களுக்கு காட்டுறதுனால ஃபுல் வாழைப்பழத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பாதி வாழைப்பழத்தை மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். எப்பயுமே ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா? அதனால் பாதி வாழைப்பழத்தை மட்டும் எடுத்து இதை நான் வந்து ரவுண்டாக கட் பண்ணி இந்த பவுலில் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து வாழைப்பழத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்குது. விட்டமின் ஏ, சி, இ இதெல்லாம் இருக்குது. இது வந்து இந்த வாழைப்பழம் நம்ம அப்ளை பண்ணுறதுனால பலவிதமான ஸ்கின் ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு வந்து சரி செய்யும். முகத்தில் இருக்கிற ஏஜினிங் ப்ராப்ளம்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து க்யூர் பண்ணிடும். சன்லைட்டில் நம்ம போகிறோம், அதனால் வந்த ப்ராப்ளம், பொல்யூஷன், அப்புறம் தூசி இதனால் வர ப்ராப்ளம்லாம் சரி செய்யும். நம்ம ஸ்கின்னை ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா பார்த்துக்கும். அதுமாரி வயசாகும் போது லைன்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா? அதெல்லாம் வராமல் பார்த்துக்கும் இந்த வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்தில் சொல்லப்போனால் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ நல்ல நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இப்போ நான் இதை ஃபுல்லாகவே நல்லா நைஸாக நான் வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் நான் வந்து இதை. இப்போ இந்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு நம்ம வந்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இதில் நம்ம ஆட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த தேன். தேன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லைங்களா? சூப்பராக இருக்கும். இந்த தேனை வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆஃப் பனானாக்கு 1/2 ஸ்பூன் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு வாழைப்பழம் நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா 1 ஸ்பூன் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஹனிக்கு அப்புறம் அடுத்தது நம்ம ஆட் பண்ணது என்னென்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும். அதனால் இதை வந்து லைட்டாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் என்னோடய ஹேண்ட்லேயே நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணி நான் வந்து காட்ட போகிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு, நான் வந்து என் கையிலேயே நான் வந்து ஸ்க்ரப் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக எடுத்துட்டு என் கையில் வந்து வச்சுட்டு நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறேன். ஹனி பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ண வேண்டிய சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு இயற்கையான பொருள் அப்படின்னா, அது வந்து தேன் தாங்க. நம்ம வாழைப்பழத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே பெனிஃபிட்ஸ் தான். அதை விட இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் இந்த ஹனியில் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு நார்மலாகவே ஸ்கின் ப்ராப்ளம் என்னவா இருந்தாலும் அதெல்லாம் சரி செய்யுது. தேனில் இயற்கையாகவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு எந்த வந்து அலர்ஜி அந்த மாதிரிலாம் வராமல் பார்த்துக்கும். இப்போ வந்து நம்ம மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணுறோன்னா இந்த ஹனியை வச்சு நம்ம மேக்கப் ரிமூவ்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம வந்து இந்த ஹனியில் வந்து இருக்குது. இப்போ என் கையில் வந்து நான் வட்ட வடிவில் என்ன பண்ணுறேன்னா, ஸ்க்ரப் பண்ணி நான் வந்து ஃபுல்லாகவே நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஃபேஸில் எப்படி நம்ம ஃபேஸ் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணணும். நான் வந்து என்னோடய ஃபேஸ் அண்ட் பாடிக்கு நான் வாரத்தில் 2 தடவை 2 ஸ்க்ரப் இது வந்து யூஸ் பண்ணுவேன். அது என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று வாழைப்பழம், ஹனி, சுகர். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, பப்பாயா, ஹனி, சுகர். இது 2மே நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் ஃபேஸை நல்லா பளபளன்னு ஆக்கிடும். நல்ல ஒரு வீட்லேயே ரெடி பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஸ்க்ரப்ன்னு வந்து சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஹேண்ட் வாஷ் நான் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தாலே தெரியும், என்னோட கை வந்து எவ்வளோ சாஃப்டாக, ஸ்மூத்தாக, நல்லா பிரைட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கைக்குமே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபேஸ் அண்ட் பாடி ஸ்க்ரப்பை
நீங்கள் வந்து வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும், அதாவது கிட்ஸோட ஸ்கின் மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஆகிடும். ஓகே, எப்படி இருந்தது இந்த ஃபேஸ் அண்ட் பாடி ஸ்க்ரப்? கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதே போல் வேறொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் வரை பாய்.